டிமாகி நக்சல்ஸ். பிரதமர் நரேந்திர மோடியுடைய சுதந்திர நாள் உரைக்கு அப்புறமா இந்த டேர்ம் பெரிய அளவுக்கு பேசுபொருளா இருக்கு. டிமாகி நக்சல்ஸ்னா என்ன, டிமாகி நக்சல்ஸ்னா யாரு, பிரதமர் மோடி அப்படி என்னதான் பேசினாரு, இந்த வீடியோல பார்க்கலாம். 80வது சுதந்திர நாளை முன்னிட்டு தில்லி செங்கோட்டையில பிரதமர் மோடி நாட்டு மக்களிடம் உரையாற்றினார். அந்த உரையில பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டாரு, நிறைய பேசினார். ஆனா டிமாகி நக்சல்ஸ்னு அவர் குறிப்பிட்டு பேசினது பெரிய விவாதமா இப்போ மாறி இருக்கு. जंगलों में हमें हथियारी नक्सलों का खात्मा बुलाने में, उस संकट से देश को मुक्त कराने में सफलता मिली है, लेकिन हथियारी नक्सल तो गए, लेकिन दिमागी नक्सल, ये दिमागी नक्सल मौके की तलाश में है, हिंसा अराजकता के वो रास्ते खोज रहे हैं, समाज को गलत राह पर घसीटने के लिए भांति भांति के दांव कर रहे हैं. इन दिमागी नक्सलियों को पहचानना होगा, इन दिमागी नक्सलियों को आइसोलेट करना होगा और राष्ट्र को विकसित राष्ट्र बनाने की मुख्य धारा की ओर देश की युवा पीढ़ी को जोड़ना होगा. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம நாட்டுல காடுகள்ல இருந்து ஆயுதம் ஏந்திய நக்சல்களை வெளியேற்றி விரட்டிட்டோம். ஆனா நாட்டுல இன்னும் டிமாகி நக்சல்ஸ் இருந்துட்டு தான் இருக்காங்க. இவங்களை அடையாளம் கண்டறிஞ்சு வெளியேற்றணும்ன்ற தொனியில பிரதமர் மோடியுடைய உரை அமைஞ்சிருக்கு. டிமாகி நக்சல்ஸ்னா இன்டெலக்சுவல் நக்சல்ஸ், தமிழ்ல அறிவார்ந்த நக்சல்ஸ் அப்படின்னு நம்ம மொழிபெயர்க்கலாம். பிரதமர் இதை குறிப்பிட்ட உடனே நமக்கு பழைய நினைவுகள் தான் வருது. இது மாதிரியான சொற்கள் மத்திய பாஜக அரசுக்கு புதுசு கிடையாது. அதற்கான உதாரணங்கள் அர்பன் நக்சல்ஸ், துக்டே துக்டே கேங் அப்படின்னு நம்ம பட்டியல் போடலாம். இந்த சொற்களுக்கு தெளிவான வரையறையே கிடையாது. அதனாலேயே அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிறவங்க, விமர்சிக்கிறவங்கள தான் இந்த அரசு அர்பன் நக்சல்ஸ்னு வகைப்படுத்துதுன்னு விவாதங்கள் எழுந்தது உண்டு. அதன் காரணமாவே ஆமா நாங்களா அர்பன் நக்சல் தான் அப்படின்னு செயற்பாட்டாளர்கள் பகிரங்கமா தங்களை அடையாளப்படுத்தி இருக்காங்க. அரசாங்கத்துக்கிட்ட நீங்க யாரை தான் அர்பன் நக்சல்னு குறிப்பிடுறீங்கன்னு, துக்டே துக்டே கேங்னு குறிப்பிடுறீங்கன்னு கேட்டா தெளிவான அடையாளப்படுத்துதல் அவங்க கிட்டே இருந்தது கிடையாது. 2020ல அர்பன் நக்சல்கள்னா யாரு, அவங்க மேல எடுக்கப்பட்ட சட்ட ரீதியான நடவடிக்கைகள் என்னன்னு நாடாளுமன்றத்திலேயே கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அப்போ உள்துறையுடைய இணை அமைச்சரா இருந்த கிஷன் ரெட்டி அர்பன் நக்சல்ன்ற சொல்ல மத்திய உள்துறை அமைச்சகம் பயன்படுத்த கிடையாது அப்படின்னு சொன்னாரு. 2022ல திரும்பவும் ஒரு முறை வேறொரு காரணத்துக்காக மத்திய அரசு தரப்புல இருந்து இதே மாதிரியான விளக்கம் தான் கொடுக்கப்பட்டுச்சு. துக்டே துக்டே கேங்குக்கும் இதே பதில் தான். மத்திய உள்துறை இணை அமைச்சரா இருந்த கிஷன் ரெட்டி 2020ல மக்களவையில பேசுறப்போ துக்டே துக்டே கேங் தொடர்புடைய தகவல் பத்தி எந்த ஒரு சட்ட அமலாக்க அமைப்பு கிட்ட இருந்தும் அரசாங்கத்துடைய பார்வைக்கு எதுவும் கொண்டு வரப்படல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு குழுவும் அடையாளம் காணப்படலனா ஆளும் மத்திய பாஜக இந்த சொற்களை பயன்படுத்துறது மூலமா யாரை குறிவைக்கிறாங்க அப்படின்ற கேள்வி எழுது. அரசாங்கத்தை விமர்சிக்கிறவங்கள இந்த அரசால தாங்கிக் கொள்ள முடியல, ஒடுக்க நினைக்குது, பயப்படுதுன்னு பல்வேறு விமர்சனங்கள் பாஜக மேல வைக்கப்படுது. இதோட தொடர்ச்சியா தான் பிரதமர் மோடியுடைய தற்போதைய உரையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. டிமாகி நக்சல்ஸ்னா யாருன்னு பிரதமர் மோடியுடைய இந்த உரையில பெரிய அளவுக்கு தெளிவு இல்லை. அதனால எதிர்கட்சிகளை தான் பிரதமர் மோடி டிமாகி நக்சல்ஸ்னு குறிப்பிடுறாருன்னு எதிர்கட்சிகள் கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் டிமாகி நக்சலா இருக்கிறத எண்ணி பெருமை கொள்றேன்னு எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை போட்டாரு. இந்த கருத்துக்கு எதிர்வினை ஆற்றும் விதமா நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சர் கிரண் ரிஜிஜு டிமாகி நக்சலுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. மாவோயிஸ்டுகளை ஆதரிச்சு இந்திய அரசியலமைப்பை நிராகரிக்கிறவங்க, பிரிவினைவாதிகளோட உடன் நின்று சட்டப்பிரிவு 370 ஆதரிக்கிறவங்க, இந்தியா கிட்ட இருந்து வடகிழக்கு இந்தியாவை பிரிக்கணும்னு விரும்புறவங்க, இவங்க தான் டிமாகி நக்சல்ஸ். எதிர்கட்சியினரை பார்த்து டிமாகி நக்சல்ஸ்னு குறிப்பிடலன்னு பிரதமர் மோடி சொல்றதா கிரண் ரிஜிஜு பதிவிட்டிருக்கிறாரு. இதுதான் விளக்கம்னு பிரதமர் மோடி கிரண் ரிஜிஜுக்கு மட்டும் தனியா அழைச்சு விளக்கம் கொடுத்தாரா அப்படின்னு நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம JNU முன்னாள் மாணவர் ஷர்ஜில் இமாம் பேசுற பழைய காணொலியை பதிவிட்டு இவர்களை போன்ற ஆட்களுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் தான் டிமாகி நக்சல்ஸ் அப்படின்னும் கிரண் ரிஜிஜு அந்த பதிவுல குறிப்பிட்டிருக்கிறாரு. இது மாதிரியான சொற்கள் பெரிய அளவுக்கு பயன்பாட்டில் இருந்த காலகட்டத்திலலாம் ஏதாவது நிகழ்வுகள் நாடு முழுவதும் பெரிய அளவுக்கு பேசுபொருளா இருந்ததுண்டு. அதற்கு பின்னாடி தேச விரோத சட்டத்தின் கீழே இல்லைன்னா சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழே கைது நடவடிக்கைகள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சொற்கள் பரவலா உலவ விடுறது மூலமா
குறிப்பிட்ட தனி நபர்கள் அல்லது பிரிவினர் வந்து தேச விரோதிகளா அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அது ஊடகங்கள் வாயிலா இருக்கலாம், இல்லைன்னா அரசியல் பேச்சுகள் வாயிலாகவும் இருந்தது உண்டு. பெயர்களை பட்டியல் போட்டோம் அப்படின்னா இந்த காணொலி வந்து இப்ப வேறு திசை நோக்கி நகர்ந்துடும். சோ இந்த காரணங்கள்னால தான் பிரதமர் மோடியினுடைய உரையில டிமாகி நக்சல்ன்ற சொல் இடம்பெற்றது இப்போ பெரிய அளவுக்கு கவனம் பெற்று எதிர்வினைகள் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. கிரண் ரிஜிஜு ஒரு மாதிரியான விளக்கம் கொடுத்தாலும் பிரதமர் மோடி தன்னுடைய உரையில யாரை குறிப்பிடுறாருன்ற தெளிவு நிச்சயம் தேவைன்றது நாட்டு மக்களுக்கு இப்ப அவசியமானதா மாறி இருக்கு. அண்மையில வேற தில்லி ஜந்தர் மந்தர்ல இளைஞர்கள் கூடி கரப்பான் ஜனதா கட்சியினர் தலைமையில பெரும் போராட்டத்தை மேற்கொண்டு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான பதவி விலக செய்ய வச்சாங்க. மத்திய பாஜக அரசு கடந்த 12 வருடங்கள்ல இந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை சந்திச்சது கிடையாது. அவங்க ஒரு முடிவை பின்வாங்குறதுன்றது வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றதுக்கு அப்புறமா இதுதான் முதல் முறை. அதனால பாஜகவுக்கு இது மிகப்பெரிய ஒரு சிக்கலா மாறிடுச்சு. இதை குறிப்பிடுறப்போ பிரதமர் மோடி இளைஞர்களை குறிப்பிட்டு தான் சொல்லியிருப்பாரோ அப்படின்ற சந்தேகமும் இப்போ எழத் தொடங்கியிருக்கு. கரப்பான் ஜனதா கட்சியினரும் வந்து தங்களை குறிப்பிடுறதா எண்ணி எதிர்வினைகளை பதிவு செஞ்சுட்டு வராங்க. आप ये पॉलिटिकल ब्लेम गेम में हमें उलझा के मत रखिए, युवाओं को झांसा मत दीजिए। आप ये सब बोल के बयानबाजी करके कमेंट बाजी करके अर्बन नक्सल बोल के दिमागी नक्सल बोल के आप देश के युवाओं को झांसा देना चाह रहे हो, आप उनको ब्रांड करना चाह रहे हो। आपका ब्रांडिंग हो चुका। உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இளைஞர்களை கரப்பான்னு சொன்னதும் அது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நாம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். பிரதமர் மோடியின் உரைக்கு அப்புறமா டிமாகி நக்சல் ஜனதா கட்சின்னு சமூக ஊடகங்கள்ல கணக்குகள் தொடங்கப்பட்டிருக்கு. இதற்கும் லட்சக்கணக்கான ஆதரவுகள் வந்து பின்தொடர்றது மூலமா கூடிட்டே இருக்கு. மேலும் ஒரு புதிய இயக்கத்துக்கான விதைய பிரதமர் மோடி தூவி இருக்கிறாரா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா இவை எல்லாவற்றையும் நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கிறப்போ பிரதமர் மோடியுடைய உரையில இருந்து எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, பிரதமர் மோடி திடீர்னு டிமாகி நக்சல்ன்ற சொல்ல பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன, அதுவும் சுதந்திர நாள் உரையில பயன்படுத்த வேண்டிய தேவை என்ன, டிமாகி நக்சல்னு பிரதமர் மோடி யாரை குறிப்பிடுறாரு, அவர் மனசுல உள்ள விளக்கம் தான் என்ன, டிமாகி நக்சல்ன்ற சொல்ல அறிமுகப்படுத்தினதுக்கு பின்னாடி வரும் காலங்கள்ல அரசாங்கத்துக்கு எதிரான குரல்கள் எழுவதை முன்கூட்டியே தடுக்கணும்ன்ற எண்ணம் ஆளும் பாஜகவுக்கு மனசுல எழுந்திருக்கா, குறிப்பா ஜந்தர் மந்தர் போராட்டத்துக்கு அப்புறமா, இல்ல உண்மைக்கு தேச விரோத சக்திகள் இருக்காங்கன்றதான் குறிப்பிடுறாருன்னா இந்த சொல்லுக்கான வரையறை தான் என்ன அப்படின்ற விளக்கம் மிக நிச்சயமாக தேவை. இது தொடர்பா பிரதமர் மோடி கிட்ட இருந்து விளக்கங்கள் வருமா, மேல சொன்ன விஷயங்கள் பத்தி பிரதமர் மோடி மௌனம் கலைப்பாரா, பார்க்கலாம்.